Hello guys, welcome to my channel. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத நம்ம சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எதுல வச்சு சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வெச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா அதுல பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 தக்காளியை ரெண்டா அரிஞ்சு அது கூட சேர்த்துக்கலாம். 4 தக்காளி. அப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ ஃபைனாக பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்குன்னு, இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். ஓகே, இது இப்போ தனியாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம வேறு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் வேக வச்சு. இப்போ நம்ம அந்த முட்டையில் சின்ன சின்னதாக கீரல் போட்டு எடுத்து வச்சுப்போம். எப்படி கீரல் போடணுன்னா, ஒரு முட்டையில் 3 கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு இதுக்குமே 3 போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க 3த்துலேயும். அப்புறமா ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டோம். பிரியாணி லீஃப் 1, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். நல்லா பேனை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஆயில் வந்து ஹீட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3 இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஏன் நம்ம இப்போ உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கும். அதனால தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேனுங்க. நாட் சப்ஸ்கிரைப் தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெட் கலரில். அப்புறமா இது கூட ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா புளிப்பு சுவையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை கிரேவி டேஸ்ட்டு. அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு டொமேட்டோ பேஸ்ட், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் நல்லா கிண்டி விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரேவியாக இருக்கணும். இந்த அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கொதிக்கட்டும். அப்புறம் அதில் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன். அப்புறம் இதையும் நல்லா போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா அந்த வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் நம்ம முட்டை அந்த அவிச்சு வச்சிருந்தோம்ல அந்த வேக வச்சுருந்த முட்டை 4த்தையும் இது கூட சேர்த்துக்கணும். நம்ம கீறி வச்சுருக்கிறதுனால இந்த மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கட்டும். இப்போ நம்ம கிண்டி விட்டு நம்ம இப்போது எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா அது உள்ள இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு, மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு வந்துடுவோம். இந்த கிரேவி இப்போ வாட்ரு ஊற்றி நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இது கூட நம்ம அந்த முட்டையை ஆட் பண்ண போகிறோம். அந்த முட்டையை இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கி அந்த முட்டை டேஸ்ட்டு தான் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும் தனியாக. இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சா தான் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணுறதுக்கு மல்லி புதினா தூவி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.